ஹே கைஸ், காதல் கதைனாலே குழப்பமானதுதான். அதுவும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு அப்பப்பா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. சும்மா பளபளன்னு இருக்கா. வந்து சலூன்ல உட்காந்துட்டு எனக்கு ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லும் போது, ஓகே மேம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹேர் ஸ்டைல் நீங்க சூஸ் பண்ணி வைங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா போக, இவளும் அதையும் இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கா. டேய், இந்த மாதிரி நான் ஹேர் கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீ எப்படி இருக்குன்னு சொல்ல அப்படின்னு கேட்கும் போது, கன்றாவியா இருக்க, இந்த மூஞ்ச வச்சுட்டு இன்னைக்கு நீ என்ன பார்க்க வந்துடாத அப்படின்னு அவன் சொல்ல, இவளுக்கு மூஞ்சி பொக்குன்னு போயிடுது. சரி, இதுல எப்படி இருக்கேன் அப்படின்னு இதை விட கேவலமான ஒரு ஹேர் ஸ்டைல காட்டும் போது, அம்மா தாயே, நான் இப்ப செலக்ட் பண்ணா மட்டும் அதை நீ ஓகே பண்ண போறியா? எப்படியும் உனக்கு பிடிச்சத இஷ்டமானது தானே பண்ணி தொலைவ, இதையாவது பண்ணு, ஆனா என் முன்னாடி வந்து நின்று என்னை பயமுறுத்தி விட்டுறாத அப்படின்னு சொன்னோன்னே, போட டேஷ், உன்கிட்ட போய் கேட்டு தொலைஞ்ச பாரு என்ன சொல்லணும். எப்படியும் எனக்கு லாங் ஹேர் இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நீ நினைச்சிட்டு இருப்ப, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ஃப்ராடு அப்படின்னு நினைக்கும் போதே அந்த அம்மா வந்து, என்ன மேம் செலக்ட் பண்ணிட்டீங்களா ஹேர் ஸ்டைல அப்படின்னு கேட்க, ஓகே ஓகே, நான் ட்ரிம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவே போதும்னு சொல்ல அவங்களும் கட் பண்ணி விட்டுருந்தாங்க போல. அதுக்கப்புறம் ஹேர் மசாஜ் அது இதுன்னு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கும் போது, இவ அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வம்புக்குனே, டே நான் உன்னை இன்னைக்கு வந்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன்டா, அந்த கேவலமா இருக்கு ஹேர் கட், நீ சொல்ல சொல்ல கேட்காம ஹேர் கட் பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அதனால என்னடி நீ பப்ளி குட்டிடி சூப்பரா இருப்ப எந்த ஹேர் ஸ்டைல்லையும், எனக்கு உன்னை எப்பவுமே பிடிக்கும், நான் அவன் டச்சிங்கா மெசேஜ் பண்ண, நான் என்ன கதை விட்டாலும் நம்புறான் பாருங்க என் பாய் ஃப்ரெண்டு, செம்மல்ல அவன். அப்படியே நீங்க மசாஜ் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்குங்க அப்படின்னு நம்ம பாட்டுக்கு கதை அடிச்சுட்டு ஹேர் எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா, டே நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு இழுச்சுட்டே அவனுக்கு வீடியோ எடுத்து அனுப்பினா, அவன் வாய பொழந்துட்டு, அழகுல மயங்கி விழுகிறதுனா என்னன்னு தெரியுமா, அதை நான் காட்ட போறேன்டி உனக்கு, வேற லெவல் ரீ செஞ்சுட்டடி, வாடி பேசாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கணும்னு இருக்கு, எனக்கு தெரியாது, நீ இப்ப வந்தே ஆகணும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு எதையோ அனுப்ப, எனக்கு தெரியும்டா நல்லா வலிஞ்சுட்டே இரு என்னை பார்த்து அப்படின்னு இவளும் பெருமைப்பட்டு இருக்கா. சோ இப்படியே இவங்களுக்குள்ள எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நைட்டு இவன் ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கான், இனி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கிறதுக்கு வெளியில வந்திருக்கேன் பாருக்குன்னு சொல்ல, ஓகேடா அப்படின்னு இவளும் பர்மிஷன் கொடுத்துடுறா. அதுக்கப்புறமா இவன் எடுத்து அனுப்புற அந்த வீடியோஸையும் போட்டோஸையும் பார்த்துட்டு நல்லா வருது இவளுக்கு கடுப்பு. அட பாவி, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தண்ணி அடிக்க போறேன்னு தெரியும், ஆனா அதுல பொண்ணும் இருக்கான்றது எனக்கு எப்படா தெரியும், என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு இவன் எழுந்திரிச்சு உட்கார்ந்து, எவ்வளவு நாளாடா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போதே இவன் நிறைய வீடியோ அனுப்புறான். அதுல உன்னை கிளிக் பண்ணா அந்த பொண்ணோட முகத்தை காட்டுறாங்க, மூஞ்சப்பார் அப்படியே பலாப்பழம் மாதிரி நல்லா பத்திக்கிட்டு வருது எனக்கு, அவன் கூடயே எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருக்க, ஒரே காலேஜ் வேற கருமம், இதெல்லாம் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, பாரு பாரு எவ்வளவு சீட் இருக்கு, அதுலயும் என் ஆள் பக்கத்துலதான் வந்து உட்கார்வாளா இவ, பத்தாததுக்கு அப்படியே முடிய தூக்கி முன்னாடி போட்டு கழுத்த காட்டிக்கிட்டு இருக்கா, வேணும்னே தானே பண்றா, எரிச்சலா வருதே, இந்த மாதிரி குள்ள நிறைய ஆட்டம் கூடவே இருந்துட்டு ஆளுங்களை கரெக்ட் பண்ணிட்டு போறவளுகளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. பாரு பாரு என் ஆள் வழியா கை போடுறியாடி நீ, என்னடா பண்றாவ உன்ன கிசா அடிக்கிறா அப்படின்னு உத்து ஜூம் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது இவளுக்கு திடீர்னு ஏகப்பட்ட தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. இவளா என்னத்தையோ ஒன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அளவே இல்லாம சரக்க ஊத்தி குடிச்சிட்டு இவ கண்ணத்தை அவன் நல்லா தொட்டு பாக்க, அவன் கண்ணத்தை இவன் நல்லா புடிச்சு பாக்க, அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உரசிட்டு தோல் மேல கைய போட்டுட்டு அதை எதுவும் அப்படியே பண்ணிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மாதிரி தோணுனே சகிக்கல. இதுக்கு மேல எனக்கு யோசிச்சு பாக்குறதுக்கு சகிக்கவே இல்லை. எனக்கு தெரியும் நான் இப்ப அந்த இடத்துக்கு போனா ஏதோ ஸ்டாக்கர் மாதிரி பின்னாடியே வர மாதிரிதான் தெரியும். அப்படி இருக்கும் போது என்னவே நீ சந்தேகப்படுறியாடி அப்படின்னு நீ கேட்டாலும் பரவாயில்லடா, நான் கண்டிப்பா இன்னைக்கு நீ அந்த பப்புக்கு குடிச்சிட்டு இருக்கல வருவாங்க வந்து அவளை அப்படின்னு போதே அங்க சீனை கட் பண்ணிட்டு இவ அந்த பப்புக்குள்ள போறத காட்டுறாங்க. நுழைஞ்சோடனே அந்த பொண்ணு என்னடானா இவன் கழுத்து மேல கைய போட்டு தலைய தொங்க போட்டு எங்கேயோ அவளை இறுக்கி அணைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை பார்த்தோன்னே இவளுக்கு பொறுக்க முடியாம, டே பொறுக்கி டாஷு அப்படின்னு நேரா போய், உன்னை எவ்வளவு நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்தேன், உன்னை போய் சந்தேகப்படலாமா அப்படின்னு என்ன நானே திட்டிக்கிட்டு இருந்தேன்டா, ஆனா நீ பண்ற காரியம் அப்படின்னு கைய ஓங்கி சப்புன்னு அவனை அரைஞ்சா. அந்த பொண்ணு என்னடானா அப்படியே பயந்து பதுங்கி அவன் பின்னாடி ஒளிய அப்படியே அங்க சீனை கட் பண்றாங்க. போதுமா, சந்தோஷமா, நீ நினைச்சத பண்ணிட்டியா, சரிடி இப்ப நீ ஏன் கதைய கேளு அப்படின்னு ஹீரோ அவனோட சைட்ல உள்ள கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். டி உனக்கு தெரியாது, இந்த ஜெய் ஒரு பையன் மாதிரி, எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் நாங்க 4 பேருமே பசங்க தான், அப்படிப்பட்டவ அவ. அது மட்டும் இல்லாம உனக்கு தெரியாது, அவளுக்கு இந்த மினு இவன் இருக்கானே அவன் மேல நல்ல கிரஷ், ஆனா அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் மாமா வேலை வேற பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நடந்ததை காட்டுறாங்க. இவன் கண்ண காட்டிட்டு, இன்னடி ஓகேவா பிளான எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு, டே ஓகேடா வாங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா குடிச்சிட்டோம், சோ ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டே ஆகணும்னு சொல்ல, எதை ட்ரூத் ஆர் டேரா,
என்ன எல்கேஜி யூகேஜி பாப்பாவா நீ? இந்த கர்மத்தெல்லாம் விளையாண்டு இருக்க, வேலை இல்லையா? தனியா போய் விளையாடு போ அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க, சூப்பரா இருக்கும், தயவு செஞ்சு வாடா விளையாடுவோம், ஆசையா இருக்குன்னு கேட்க, உன்னெல்லாம் பின்னாடியே சூடு வச்சு வளர்த்துருக்கணும், சரி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஓகே சொல்ல ட்ரூத் ஆர் டேர் போடுறானுங்க. அவன் கேக்குற கேள்வியே, யாராச்சும் இங்க இருக்கவங்க லவ் பண்றீங்களா என்ன அப்படின்னு கேட்க, அவனுங்க ரெண்டு பேரும் ஏன்டா வெந்த புள்ள வேலை பாய்ச்சலன்னு சொல்லி கையை கவுத்தி விட்டுறானுங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஆமா அப்படின்ற மாதிரி தம்ஸ் அப்லயே வச்சுட்டு இருக்கவும், என்னடா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்றதுனால இஷ்டத்துக்கு நீ பாட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்பியா? அது சரி, உனக்கு என்னடி ஆச்சு, உனக்கு எவனையும் பிடிக்குதா என்ன அப்படின்னு கேட்கும் போதே இந்த சைனீஸ்கார பயப்புல போட்டோவும் வீடியோவுமா எடுத்துட்டு இருக்கும் போதே, நிறுத்தி தொல்லடா, என் மூஞ்ச பார்க்கும் போதே நல்லாவே இல்ல, உன் கண்ணு என்ன கன்றாவியா தெரியுது அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது, ஆமாண்டா என் கண்ணு இருக்க மாதிரியே தெரியல, அதான் ஃபில்டர் போட்டு சரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவ பக்கமா போயிட்டு, இதெல்லாம் செட் ஆகுற மாதிரி தெரியல, வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோமே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு வெளியில போக, என்னடி ஆச்சு இவனுங்களுக்குன்னு இவன் கேட்க, அதான் ட்ரூத் அண்ட் டேர் தான் செட் ஆகாதுன்னு சொல்றேன்ல, உன்னெல்லாம் நம்பி லூசு பயல அப்படின்னு சொல்லி அவன் கழுத்துல கைய போட்டு மண்டையில 4 கொட்டு கொட்டலான்னு பாக்கும் போதுதான் கரெக்டா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பொண்ணு கண்ண கசக்கிட்ட உள்ள நுழைஞ்சிருப்பா. கரெக்டா அவ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தாண்டி நீ உள்ள வந்த. சொல்ல போனா அந்த இடத்துல நான் தாண்டி கோவப்பட்டிருக்கணும், நீ கோவப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு அவன் வாய்ஸ் ஓவர் கேட்கும் போதே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னா கண்ணுல தண்ணியை விட்டு பலபலன்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. இவன் அவளை சமாதானப்படுத்துற மாதிரி காட்டுறாங்க, ஆனாலும் மனசுக்குள்ள ஓடுது இவனுக்கு, எனக்கு தெரியும் டே உன்னால என்ன அடிக்க முடியாதுன்னு அப்படின்னு இவன் நினைக்க, எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு விட்டுருந்தா ஒரு 100 அரைக்கு மேல அரைஞ்சிருப்பேன்டா, ஆனா என்னால முடியல, அழுகிறத தவிர வேற எதுவும் என்னால பண்ண முடியல அப்படின்னு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, இவன் நடந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா, அப்படியா சாரிங்க, நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் போல அப்படின்ற மாதிரி இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டு கிட்ட சாரி கேட்க, இருக்கட்டும் பரவாயில்ல, நானும் பொண்ணு தானே, எனக்கும் புரியுது போ அப்படின்னு சொல்ல, வாடி கிறுக்கி எதுக்கு என்ன சந்தேகப்பட்ட அப்படின்னு இவன் கேட்க, நான் சந்தேகப்படாத அளவுக்கு நீ நடந்திருக்கணும்ல, எதுக்கு முன்னாடியே சொல்லல அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரி உள்ள வந்து உட்கார்ந்தா, அந்த மினு பயபுல, உண்மையா சொல்றீ ஜெயின், நான் கேள்வி கேட்கிறேன் பாரு அப்படின்ட்டு, உனக்கு பிடிச்ச ஆளு இந்த இடத்துல இங்க இப்போ இருக்கான் அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் அப்படி இல்லன்னு கையை கீழே கவுத்தி விட்டுறானுங்க. இவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தம்ஸ் டவுன் பண்றா. ட்விஸ்டா இப்பதான் காட்டுறாங்க இவளுக்கு யார பிடிக்கும்னு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது 4 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு எல்லா எக்ஸாமையும் முடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு என்னால நடக்கவே முடியாம நடந்து வந்துட்டு இருக்கும் போது என்னை பார்த்து தள்ளாடிட்டே வரல, என் கைய பிடிச்சுக்கும் நீ சொல்லும் போது தானே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணேன் நீ ஒரு பையன் அப்படின்னு. ஆம்பலடா நீ. அப்புறம் ஒரு நாள் நம்ம எல்லாம் டூர் போனப்போ 4 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருந்தோமே, உனக்கு கூட தெரியும் நான் நல்லா சரக்கு அடிப்பேன்னு, எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு போதை தலைக்கேறாதுன்னு. அப்பதான் ஒரு பொண்ணு ஓடி வந்து சீனியர் என்ன தேடுறான், நீ குடிச்சு குடிச்சு மட்டை ஆகிற அளவுக்கு அவன் உன்னை குடிக்க வச்சுட்டே இருக்க போறான்னு அந்த பொண்ணு வந்து சொல்லும் போது நான் கூட ரொம்ப பயந்தல்ல, அப்ப நீதான் என்னை டக்குன்னு இழுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க கபோர்டுக்குள்ள உட்கார வச்சு என்னை காப்பாத்துன. அவன் கூட தேடி வந்து நான் எங்கன்னு கேட்டப்போ தைரியமா நீ பதில் சொன்னியடா நான் அங்க இல்லைன்னு. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு நாள் எனக்கு பிரேக்கப் ஆகி நான் சோகத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது குடிக்க போலாமாடான்னு கூப்பிட்டேன். அப்ப கூட இல்ல, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவளோட வீடியோவை காமிச்சு, ஆளு மீச வச்சா கூட அழகா இருக்காலன்னு பேசும்போது எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளார எரிஞ்சதுடா. நான் கூட நினைச்சேன் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கூட பேசினா அது ஒரு பொசசிவ்னஸ் வரும்ல, அந்த மாதிரி நானும் உன் மேல பொசசிவா இருக்கேன்னு தான் நினைச்சேன். ஆனா இல்லடா, அப்ப இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன் போல. என்னை சுத்தி எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் எப்ப பார்த்தாலும் உன்னதான் பாத்துட்டு இருக்கேன். தனியா இருக்கும் போதும் அப்படிதான், உன் மேல இருந்து கண்ணை எடுக்கவே முடியல என்னால. அதுக்கப்புறம் என்னோட கூப்பன்ஸை நீ காலி பண்ணாலும் சரி, என்னோட லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணாலும் சரி, நீ பண்ணும் போதெல்லாம் எனக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒரு பாய் ஃப்ரெண்ட் மேல எப்படி கோவப்படுறனோ அப்படி கோவப்பட்டேன்டா. அது மட்டும் இல்லாம நீ எங்கேயாவது தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது இப்பெல்லாம் வர வர உன்னை ஃபேஸ் பண்ண முடியாதே அப்படின்ற காரணத்தினாலேயே எனக்கு கிளாஸ் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி உன்னை அவாய்ட் பண்றதுக்காக நான் தெரிச்சு ஓடி போயிடுறேன். அப்புறம் அந்த கிளப் ரூம்ல வச்சுதான் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. நான் உன்னவே பாத்துட்டு இருந்தா மாட்டிப்பேனே அப்படின்றதுக்காக தான் அங்கேயும் இங்கேயும் வேற யாராச்சும் பாக்கணும்னு ட்ரை பண்ணும் போது அந்த மினு பையன் தான் இருந்தான். நான் என்னடா பண்றது, அவனை பாக்குறத தவிர வேற வழியே இல்லை எனக்கு. அப்புறம் என் கண்ணுல இருந்த காதலை நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியல, ஆனா அது உன் மேலதான் இருந்துச்சு. வேற வழி இல்லாம நீ பாக்கும் போது அவனை பாக்கும் போது நான் ஏதோ அவனை தான் பாத்துட்டு இருக்கேன், அவன் மேலதான் எனக்கு க்ரஷ் இருக்குன்னு நினைச்சு நீ கேட்ட பாரு ஒரு கேள்வி, அவனை உனக்கு பிடிச்சிருக்கா க்ரஷ் இருக்கான்னு. அது நீ எழுதி கேட்கும் போது எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இல்லன்னு சொன்னா நான் மாட்டிப்பேன், ஏன்னா அங்க இருக்க மிச்ச ஆள் நீதான். உன்னை லவ் பண்றது
ஆஹா, ரொம்ப தப்பு. ஏன்னா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அப்புறம் நான் என்னத்த நான் சொல்லி தொலைறது? வேற வழி இல்லாம ஆமான்னு மண்டையாட்டிட்டேன். நான் கன்ஃபியூஸ்டா இருக்கேன்றதுக்காக உன்னை கன்ஃபியூஸ் பண்ண முடியாதுல்ல. அதுக்கப்புறம் நீயும் அதையும் இதையும் பண்ணி அவனையும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு எதேதோ பண்ணு. கடைசியில எங்கெங்கயோ போய் அந்த இடத்துல வந்து நின்னோம் அப்படின்னு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் நிறைய வந்த இடத்த காட்டுறாங்க. ஹம், அன்னைக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டை நீ கண்ணை தொடச்சு விட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே உன்னை பிரிச்சு கொண்டு போய் நான் உன்னை அணைச்சுக்கணும்னு தோணுச்சு. ஆனா என்னாலதான் அதை பண்ணவே முடியாதே. நான் அந்த இடத்துல இருந்திருக்கலாமோ அப்படின்னு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா? எப்படியும் நான் உன்கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல போறது இல்ல. அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவ உள்ள போறத காட்டுறாங்க. அப்புறம் என்ன ஆஸ் யூஷுவல் ஒரு நாள் இவங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது பா காலேஜ்ல சூப்பரா சீனியர் பசங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கானுங்கடா பிஜில. என்ன அழகா இருக்கானுங்க தெரியுமா? ஏதாச்சும் பொண்ணு இருந்தா சொல்லுங்கடா, அவனுங்க கூட செட் பண்ணி வைக்கிறேன். பார்க்கவே சூப்பரா இருக்கானுங்கன்னு சொல்ல என்னடா பொண்ணுன்னு இருக்க, இதோ பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்காளே ஜெயின், இவளை எதுவும் செட் பண்ணி விடுறியான்னு கேட்க அப்படிங்க பொண்ணுடா பொண்ணு வேணும்னு கேட்டேன். இது என்ன பொண்ணா, நல்லா வீங்கி போன பண்ணு அப்படின்னு சொல்லவே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பொண்ணு மாதிரி கன்சிடரே பண்ண மாட்டீங்களாடா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தான் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வரிசையில வந்து நின்னீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி இவ எப்பயோ அவங்க எல்லாம் மீட் பண்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சோடனே அந்த லீவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவனுங்க 3 பேரும் விஷுவல் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஜெயின் பொண்ணோட டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு, டே ராக் பேப்பர் சிசர் போடுறோம், எவன் ஜெயிக்கிறானோ அவன் வெளியே, தோக்குறவன் உள்ள போய் நம்பர் வாங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ராக் பேப்பர் சிசர் போடுறானுங்க. ஃபர்ஸ்ட் 3 பேருமே பேப்பர் போடவும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இன்னொரு தடவை அப்படின்னு ராக் பேப்பர் சிசர் போட எல்லாருமே ஸ்டோன் போடுறானுங்க. ஹே ஆம்பளையா இருந்தா ஸ்டோன்ரா, ஆம்பளையா இருந்தா ஸ்டோன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராக் பேப்பர் சிசர் சொல்ல இவனுங்க 2 பேரும் ஸ்டோன் போட்டுறானுங்க. நம்ம ஹீரோ ட்ரிக் எதுவும் பிளே பண்ணுவானுங்களோன்னு நினைச்சிட்டு சிசர் போட்ட உடனே போச்சு, நீதான் அவுட்டு, போ ஒழுங்கா உள்ள போய் அழகான பொண்ணா பார்த்து நம்பரை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி இவனை உள்ள அனுப்பி விட்டா. அவன் வந்து நிக்கிறத பாத்துட்டே இவ சொல்றா, அன்னைக்கு மூஞ்ச பாக்கனவே அப்படியே ரெட் கலர்ல தக்காளி பழம் மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு வெக்கம். உள்ள வந்த உடனே யாராச்சும் நம்பர் தரீங்களா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் குரூப்பா டேட் போகணும்னு ஆசைப்படுறோம், ஏதோ 3 பொண்ணுங்க ஆசைப்பட்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்படின்னும் போது வேற வழி இல்லாம குடுக்குடுன்னு ஓடி வந்து என் போன் எடுத்து என்னோட நம்பர் இதுதான், நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா என் கூட குரூப் டேட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் போனுக்கு ரிங் விட்டுட்டு உடனே கட் பண்ணிட்டு ஓடுனே, ஞாபகம் இருக்கா? நான் பாட்டுக்கு சிவனேன்னு படிச்சிட்டு இருந்தேன். நான் தாங்க இவன் தாங்க அவன் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னைக்கு இந்த டைம்ல மீட் பண்ணலாமான்னு நீ மெசேஜ் பண்ணும்போது, என் குரூப் என் டிபார்ட்மெண்ட்ல எவ கூடயும் நான் பேச மாட்டேன், உங்கள்ட்ட என்னத்த நான் போய் பேசிட்டுன்னு அதை அவாய்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா, என் டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்க என்னைக்கும் இல்லாம எனக்கு மெசேஜ் பண்ணி, வந்தவன் செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாண்டி, கூட இருந்தவன் செம்ம கியூட்டா இருந்தாண்டி, எனக்கு தெரியாது, எனக்கு 2 பேத்தையும் இப்ப நீ குரூப் டேட்டு கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சி தொங்கவும் எனக்கு வேற வழி இல்லாம சரி போய் தொலைவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஓகே நான் வர்றேன்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, உங்க மூஞ்ச பாக்கணுமே. அப்படிங்கும் போதே இந்த சைனீஸ் கண்ண எங்க மூஞ்சி கண்ணா அன்னைக்கு செம்ம ஃபன்னா போச்சு தானே அப்படின்னு சொல்ல, ஃபன்னா போச்சா, வாயில ஏதாச்சும் அசிங்கமா வந்துட போகுது, உனக்கெல்லாம் 10 நிமிஷத்துல பேசி அவனையாச்சும் ஓட விடணும்னு வச்சுக்கோங்க, உனக்கு அவார்டே தந்துடலாம்டா, அப்படி தெறிக்க ஓட விட்ட அப்படின்னு சொல்லி நடந்ததை காட்டுறாங்க. எங்க உங்க பேர் என்னங்க, என்ன பண்றீங்க, உங்க வீட்டுல யார் யார் இருக்கா, எதுவும் பார்ட் டைம் ஜாப் போறீங்களா, அப்படி இப்படின்னு இவன் பாட்டுக்கு கேள்வியா எடுத்து விட அந்த பொண்ணுக்கு என்னடானா இப்பயே ஓடி போயிடலாமா அப்படின்னு தோணுது. இவ சும்மா இருக்காம எக்ஸ்ட்ராவா உங்க பிளட் டைப் என்ன, நீங்க நிறைய தண்ணி குடிப்பீங்களா, காஞ்சூரிங் பார்ட் 2 பாத்துட்டீங்களா அப்படின்னு இவன் பாட்டுக்கு பேசிட்டே போக, ஏங்க நாளைக்கு என்னால கண்டிப்பா வர முடியாது, எனக்கு பிளான்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்ல, இப்பதான் நான் நினைச்சேன் நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்போன்னு என்னோட மைண்ட அதுக்குள்ள ரீட் பண்ணிட்டீங்க. ஏங்க நீங்க என் மைண்ட ரீட் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் நானும் சோல்மேட்ஸுங்க அப்படின்னு இவன் சொல்ல அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிடலாமான்னு பார்க்கும்போது, ஏங்க உங்களுக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னு கேட்க, எனக்கு நல்லா நிறைய குடிக்கிற பையனா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, அப்ப நீங்க என்ன கரெக்டா தாங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, நான் வேற லெவல்ல குடிப்பேன் தெரியுமா, என் கூட யார் போட்டி போட போறீங்க, இங்க இருக்கிறதுல யாரு செம்மையா குடிப்பீங்க, ஓ பொண்ணே நீ உன்னை பார்த்தா நிறைய குடிக்கிற மாதிரி தான் தெரியுது, வா உனக்கு எனக்கும் போட்டி போட்டு வைப்போமா போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா தள்ளுங்கடா, இங்கெல்லாம் உட்காந்தா என்னால போட்டி போட முடியாது, அவ முன்னாடி போய் உட்காருன்னு சொல்லி அவ முன்னாடி உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்படியே கவுத்துறான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர் சொல்லி அடிச்சா இவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடானா கேஷுவலா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜுன்மாவோட வாய்ஸ் ஓவரை காட்டுறாங்க,
அப்பதான்டா உன் மூஞ்சிலே முள்ள எடுத்து சாத்தணும்னு தோணுச்சு. என் காலேஜ் லைஃப் மொத்தத்தையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கி இனிமே எனக்கு பொண்ணே கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்த அந்த மொமெண்ட் என்னால மறக்கவே முடியாதுடா. அப்படின்னும் போது இவங்க 2 பேருமே பல பல வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு கலக்கி குலுக்கி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மாறி மாறி குடிக்க குடிக்க இவனுக்கு அப்படியே லைட்டா கேர் ஆகுது. ஆனா இவன் செம்ம ஸ்டெடியா இருக்கா. போக போக அவன் செய்யறதெல்லாம் சகிக்க முடியல பாக்குறதுக்கு. பக்கத்துல இருக்க பொண்ணுங்களோட கண்ணை மூடிட்டு ஐயோ தயவு செஞ்சு நீ பாத்துறாதடி அப்படின்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காளுங்க. அந்த நேரமா பார்த்து இவனுக்கு வந்த வாந்திய கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே கொப்பளிச்சு துப்ப எல்லார் மேலயும் பொலிச்சுன்னு தெரிச்சிருது. அப்ப எடுத்தாங்க பாரு ஓட்டம் அந்த 2 பேரும். இனிமே ஜென்மத்துக்கும் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டான். ஆனா என்னமோ தெரியல இவ மட்டும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. டே ரப்பர் பாயா, அந்த அன்னைக்கு இந்த சங்கட்டமே படாம சாவடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். உன்னாலதாண்டா அந்த விஷுவல் டிசைன் டிபார்ட்மெண்ட் பக்கமே என்னால தலை காட்ட முடியாம போச்சு காலேஜ்ல. குடிச்சு குடிச்சு எங்களோட லைஃபையும் சேர்த்து கெடுத்துட்டல அப்படின்னு புலம்பிட்டு அவன் அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் எனக்கு என்னன்னு பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்கும் போதே இவனுங்க 2 பேத்துனாலையும் அவனை தாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்க முடியல. அதுவும் நம்ம ஜென்மம் எல்லாம் ரொம்ப ஹைட்டா இருக்கனால அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு அவனை தாங்கிட்டு அந்த போதையிலயும் நடந்து வர்றதுக்கு சுத்தமா முடியலன்னொன்னே பொண்ணே ஒரு கை தாங்குறது அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட எது நானா அப்படின்னு அவ கேட்க நீ இல்லாம உங்க அப்பா தாவா அப்படின்னு அவனுங்க கேட்டுருவானுங்க போல. ஆனா அதுக்குள்ளாரையே டேய் நான் பொண்ணுடா அப்படின்றா. ஆனா என்னாச்சுன்னு தெரியல கடைசியில இவதான் அவங்கள கேரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. பொய்யனாடா நீ சரியான பொண்ணா கொனா கனத்துட்டு இருக்க. சரியான வெயிட். வாழ்க்கையில முதல் தடவையா குரூப் டேட் போலான்னு அவளுகளை கூட்டிட்டு வந்தா கடைசியில உன்னை தூக்கிட்டு திரிய வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஏய் யார் அவ நம்ம கூட சூப்பர் உமனா அப்படின்னு சொல்ல அவன் சரக்கடிச்சிட்டு போதையில இல்ல இவன் சூப்பர் உமன் இல்ல சூப்பர் மேனு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கிறுக்கனுங்களா சேரிட்டியில இருக்கவனு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தொலைய மாட்டானுங்க. நான் எப்படி உங்கள்ட்ட வந்து சிக்குனே தெரியல அப்படின்னு இருக்கா. அங்க சீன் கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு இவன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்து டேய் இதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இனிமே எனக்கு இந்த தொல்லலாம் இனிமே நீயும் எங்க கூட சேர்ந்து சரக்கடிச்சேன்னா என் மேல டவுட் வராதுல்ல அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்திருப்பானா என்னமோ தெரியல. இவளோட மைண்ட் வாய்ஸ காட்டுறாங்க. இவ வந்துட்டாளா சரிடா இனி எனக்கும் உனக்கும் சான்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம தூர தூரமா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்க வேண்டியதான் போல அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஹீரோயினோட கதையை காட்டுறாங்க. இவ ஃபர்ஸ்ட் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கும் போது இவ தனியா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா இந்த பசங்களை பார்த்தோன்னே செம்ம அலர்ஜி ஆயிடுது. பிகாஸ் இவ கிண்டர் கார்டன்ல இருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல மட்டுமே படிச்சுட்டு இருந்திருக்கா. கொரியால கூட கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியா இருக்குமா என்ன? நான் தான் கேர்ள்ஸ் ஸ்கூல்லே படிச்சு தொலைஞ்சிட்டேன். சரி விடுங்க, உங்கெல்லாம் யாராச்சும் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி வைங்க. வெரி ட்ரை வேர்ல்டு. இப்படியே ஆம்பளைங்க மூஞ்சியை பார்த்து வளராமையே விட்டதுனால பயந்து பயந்து உள்ள போய் கிளாஸ் எங்கன்னு சர்ச் பண்ணலான்னு இந்த மேப்பை போய் பார்த்தா குழப்புன்னு குழப்பி வச்சிருக்காங்க. அந்த டைமா பார்த்துதான் நம்ம ஹீரோ பயபில்ல அப்படியே படியை விட்டு இறங்கி வந்து நீங்க யாரு புதுசா ஃப்ரெஷர் மாதிரி தெரியுது, நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்க அவ்வளவு மார்க்கெட்டிங்னு சொல்றா. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெஷர்ஸ்னா அந்த ரூம் நம்பர் 304 அங்கதான் இருக்கு, பக்கம் தான், நீங்களே போய்ப்பீங்கல்ல அப்படின்னு பக்கத்துல போய் நின்னுட்டு நான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் படிக்கிறேன், இப்போ ஓரியன்டேஷன் அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன், எப்படியும் உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கும் தாங்க ஃப்ரெண்ட்ஸே இல்ல, சோ நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, ஏதாச்சும் உதவினா நான் உங்கள்ட்ட கேட்பேன், அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட ஏதாச்சுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கி வச்சுக்கிறான். இவன் எனக்கு என்னன்னு அவ பாட்டுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது இவன் கிட்ட இருந்து மெசேஜ், இன்னைக்கு நான் தனியா தான் லஞ்சு சாப்பிட போறேன், கூட சாப்பிடறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, உங்களுக்கும் அப்படிதானே, சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க இவளும் சரி ஓகே, இனிமேலும் நம்ம எப்படி பசங்க கூட பழகாம இருக்கிறது, சரி பழகிதான் பாப்போமே, அதுவும் தனியா உட்காந்து சாப்பிடறதுக்கு வேற சங்கடமா இருக்கு, நல்லவனா தெரியறான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கூட போய் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா போல. அவன் வாயும் சும்மா இருக்காது போல, காலேஜ்ல நடக்கிற இல்லாத பொல்லாத எல்லா விஷயத்தையும் இவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. உன் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கால சரியான உம்முன மூஞ்சியா இருக்கா, அந்த உரு மூஞ்சிய பார்க்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமான்னு இவன் சொல்ல, ஆமா எனக்கும் அவளை பார்த்தா ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு, ஒரு டைப்பான ஆள் தான் போல அப்படின்னு இவன் சொல்ல, அப்புறம் உன்னோட டிபார்ட்மெண்ட் சீனியர் செகண்ட் இயர் படிக்கிறாளே, அவ கூட ரொம்ப ஃபேமஸான ஏதோ அலப்பரெல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பா, அவளுக்கு 2 பேர் கூட பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இது காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள 2 பேரா அப்படின்னு சொல்ல, ஆமா அதை விட ஹைலைட் என்னன்னா அந்த 2 பேருமே இதே காலேஜ்ல தான் படிக்கிறாங்க, அவனுங்க மூஞ்செல்லாம் அவ எப்படிதான் பாத்துட்டு இருப்பாளோ, அப்புறம் 3ஆவதா எவன் வந்து சிக்க போறான்னு வேற தெரியல அப்படின்னு இவன் சொல்ல, இவனும் கூட சேர்ந்து நல்லா காசிப் பண்ணிட்டு இருக்கா. ஹே கிட்டவா, உனக்கு தெரியுமா என் பின்னாடி ஒருத்தி உட்கார்ந்துருக்கா,
அவ வாழ திறந்தாலே நல்லா கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாடா. டேஷ் ஆஃப் த டேஷ் 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 இவ பாட்டுக்கு நிறைய டேஷா போட்ட உடனே இவ வாயில இருந்து வர்ற அந்த வார்த்தைகளை இவனே புதுசா கேட்டிருப்பான் போல. செம்ம ஷாக்கிங்கா இருக்கு இவ என்னடா இப்படி பேசுறான்னு. அந்த நேரமா பார்த்து இந்த ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிராஸ் ஆகும் போது இவன் படக்குன்னு இருந்துச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஹலோ சீனியர்ஸ் அப்படின்னு கும்பிடு போட்ட உடனே இவனும் ஷாக் ஆகி எழுந்திருச்சு நிக்கிறா. என்ன பாத்துட்டு இருக்க, இவங்க எல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் போது இவளும் வணக்கத்தை போட்டுட்டு இருக்கா. என்னடா ஃப்ரெஷரா, இவதான் காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்காளா, சேர்ந்து சாப்பிட்டு இருக்கீங்களா என்ன, என்னடா மூஞ்ச அப்படி வைக்கிற அப்படி இப்படின்னு பேச இவன் அப்படியே பயந்த மாதிரி காட்டிக்கிறான். ஐயோ அப்படின்னு இவ ஈனி இழிக்க என்ன என்ன சிரிப்பு, என்ன பார்த்தா சிரிப்பா வருதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எகிரிட்டு வந்தோடனே இவளுக்கா அள்ளு விட்டுருது. பக்கத்துல நின்னுட்டு மெனு வர ஏய் விடுறா மச்சான் தள்ளு தள்ளி உட்காரு நாங்களும் உட்காரோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்தோடனே இவனுங்க கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறானுங்க. சரி எங்களோட கிளப்ல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்க என்ன கிளப் சீனியர்னு கேக்குறா. அதுதான் கிளப்போட பேரு, மியூசிக் கிளப், நல்லா பெரிய ரூமா இருக்கும், நேரம் இருந்துச்சுன்னா ரூம் பக்கம் வா அப்படின்னு சொல்ல கண்டிப்பா சீனியர் ஏதோ ஹியான்சாங்கோட சேர்ந்து வந்துடுறேனே அப்படின்னு சொல்ல இவனுக்கா சிரிப்பு பொத்துக்கிட்டு வருது. நம்ம பேரை சொல்றாளே அப்படின்னு பேரெல்லாம் சொல்லி கூப்பிடலாம் கழிச்சா அப்படின்னு இவன் மூஞ்ச காட்ட இந்த சைனீஸ்கார பைய பிள்ளைக்கும் சிரிப்பு பொத்துக்கிட்டு வந்துருது. எல்லாம் 3 பேரை நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கும் போது இவளுக்கு ஒண்ணுமே புரியாம கன்ஃபியூஸ் ஆகுறா. இவன் குப்புன்னு சிரிச்சுட்டு அடைச்சி என்னடா ஆக்டிங் பண்ணிருக்க நீ, எக்ஸ்மேனா உன்னெல்லாம் எக்ஸ்மேனா இருக்கவே விட்டுருக்க கூடாது, இந்த அந்த சைனீஸ் மூஞ்சி கூட நல்லா பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஆமாண்டா அன்னைக்கே சொன்னேன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்மேனா இருக்கிறது தானே ஈஸியான காரியம் மாதிரி தெரியுதா, எவ்வளவு கஷ்டம்னு இங்க இருந்து நடிச்சு பார்த்தா தானே தெரியும்னு சொல்ல ஆமாமா கிழிச்சு பார்த்தாதான் தெரியும்னு கிட்ட அடிச்சிட்டு இருக்கும் போது இந்த சைனீஸ் மூஞ்சி ஜுன்மோ அவகிட்ட போய் என்ன எக்ஸ்மேன் நல்லா ஏமாந்துட்டியா, சரியான ஏமாந்து கோழியா இருக்க, நம்பிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசினோடனே இவளுக்கு ஏமாத்திட்டானுங்களேன்னு கோவப்படுறதா இல்ல ஏமாந்துட்டோமேன்னு சங்கடப்படுறதான்னு தெரியாம எக்ஸ்மேன்னா என்ன அப்படின்னு கேட்க எக்ஸ்மேன்னா தெரியாதா, அதான் இந்த சீனியர் பசங்க ஜூனியர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இந்த ஜூனியர்கள் எல்லாம் ஏமாத்திட்டு இருப்பானுங்களே அதுதான், சரியா ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்லும் போதே இவளுக்கு அப்படியே வாயில கிடுகிடுன்னு டைப் படிக்குது. சாரி சீனியர், சாரி எனக்கு தெரியவே தெரியாது சீனியர், நான் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிருந்தேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத உடனே இவனுங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆயிருது. இவனுங்க பதறிட்டு அழுகாதமா என் பொண்ணே, ஐயோ மச்சான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவ எதாவது வம்புல மாட்டி விட்டுருவா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பிச்சுட்டோட நிறுத்தி எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க, இப்ப ஏதாவது ஒண்ணு சொன்னமா அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அன்னைக்கு என்ன நல்லா பயங்கரமா ஏமாத்திட்டீங்க, எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு வாய்ஸ் ஓவர் கேட்டுட்டு இருக்க இவ தனியா உட்காந்து இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இவ அப்படியே ஒரு காஃபி எடுத்துட்டு வந்து அவ கையில கொடுத்து நீ நினைக்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னும் ரொம்ப தப்பானவனுங்க எல்லாம் கிடையாது, சும்மா ஏமாத்தலான்னு ஏமாத்தினானுங்க அவ்வளவுதான். உனக்கு தெரியுமா நானும் இப்படிதான் ஃப்ரெஷரா இருக்கும் போது என்னோட சீனியர்ஸ் வந்து ஃப்ரெஷ்மேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்தானுங்க, நானும் தான் ஏமாந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லி இவன் மூஞ்ச தூக்கி வைக்க தெரியும் இப்படிதான் தனியா எங்கேயாவது ஓரமா வந்து உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருப்பேன்னு, உன்னை பத்தி பழகின கொஞ்ச நாள்லயே உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லி இவனும் ஏதோ ஒண்ணு பேச இவன் மூஞ்சி அஷ்ட கோணலா போகுது. இவன் உத்து பார்த்து எங்க மூஞ்ச காட்டு, நானே எவ்வளவு கேவலமா நடிச்சேன் தெரியுமா, நான் நடிச்சதை கூட நம்பிட்டு ஐயோ எனக்கு சிரிப்பா வருதுன்னு சொல்ல இத பாருங்க சீனியர் கிண்டல் அடிக்காதீங்கன்னு சொல்ல எவ்வளவு கேவலமா ஒரு பொண்ணு அழுது நான் பார்த்ததே இல்ல, மூஞ்ச பாக்கணுமே அப்படின்னு இவன் பாட்டுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் கேக்குது. அந்த அன்னைக்கு நிறைய நடந்துச்சு, அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல, ஆனா அந்த அன்னைக்கு நீ கொடுத்த அந்த காஃபி எனக்கு ரொம்ப வாமா தெரிஞ்சிச்சு, ரொம்ப கதகதப்பா இருந்துச்சு அப்படின்னு அந்த பிளாஷ்பேக் முடிக்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு இவன் அவளை பார்க்க வந்திருப்பான் போல. நைட் டைம் வெளியில அந்த காஃபியை கையில வச்சுட்டு அப்படியே ரொம்ப குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அவ குடுக்குடுன்னு ஓடி வந்தோடனே அந்த காஃபியை உடனே மறைச்சு வச்சுட்டு அவ கையை பிடிச்சு என்னடி கை இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு, குளிர் தான் என்ன அப்படின்னு சீன் போடும் போது அப்பா இப்ப கூட உங்க கை எவ்வளவு வாமா இருக்கு தெரியுமா, எவ்வளவு குளிர்னாலும் நீங்க மட்டும் எப்படி கதகதப்பா இருக்கீங்க, இதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எனக்கு காஃபி கொடுத்தது எவ்வளவு வாமா இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல அப்படியே அந்த எபிசோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. I'll see you in next video. Until then, I'm signing off.